இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விகடன் வாசகர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பயணம் எனக்கு தெரிஞ்சு. இதில் நாம் எவ்வளவோ பேரை சந்திப்போம், எவ்வளவோ விஷயங்களை நாம் கிரகித்து கொள்வோம், கற்றுக் கொடுப்போம், கற்றுக்கொள்வோம். இப்படி எல்லாமே நிறைய இருக்குது. அப்படி எனக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை இந்த ஒரு வாசகம், ஒரு மனிதர், ஒரு சம்பவம் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ரோக்ராம் மூலமாக உங்கள் எல்லார்கிட்டையும் நான் கலந்துக்கிறதுக்கு, உங்கள்கிட்ட நான் பேசுகிறதுக்கு எனக்கு இந்த வாய்ப்பளித்த விகடன் குழுமத்திற்கு என்னுடைய நன்றிகள். ஒரு வாசகம், எல்லோரும் போகிற இடத்துல எவ்வளவோ வாசகங்களை படிச்சிருப்பீங்க, புத்தகங்களில் படிச்சிருப்பீங்க, பொது இடங்களில் எழுதி வச்சுருக்கிறத படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி நானும் படிச்சிருக்கேன். நிறைய வாசகங்கள். இதில் ஒன்று அப்படின்னு சொல்கிறது கஷ்டம். அதாவது புரட்சிகரமான வாசகங்களும் இருந்திருக்கு, அன்பான வாசகங்களும் இருந்திருக்கு, அந்த மாதிரி அறிவுரை சொல்லக்கூடிய வாசகங்களும் இருந்திருக்கு. எவ்வளவோ வாசகங்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்க, நீ நீயாக இரு அப்படிங்கிறது ஒரு வாசகம். தான் வாழ பிறரை கெடுக்காதே அப்படிங்கிறது நிறையா ஆட்டோக்களில் கூட எழுதியிருக்கிறாங்க. இது எல்லாமே கரெக்டான ஒரு விஷயம். இந்த மாதிரி நானும் நிறைய இது மாதிரி பார்த்துருக்கேன். நான் போகிற வர்ற வழிகளில் நிறைய பார்த்துருக்கேன். நிறைய பல பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். இதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு ஒரு வாசகத்தை நாம் சொல்ல முடியாது. இருந்தாலும் எனக்கு மனதிற்கு ரொம்ப பிடித்த வாசகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க, பழைய பாட்டில் வரக்கூடிய ஒரு விஷயம்தான் எப்போவுமே நம்ம மனசை ஒரு உத்வேகப்படுத்திக்கிட்டு இருக்கிறது. ஐயா கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள், உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படிங்கிறது ஒரு அருமையான வாசகம் என்னை பொறுத்த வரைக்கும். நீ 4000 ரூபாய்க்கு செருப்பு வாங்க முடியலையேன்னு கவலைப்படாத, உனக்கு 2 காலம் நல்லா இருக்க நடக்கிறதுக்கு அப்படின்றத பாரு. நீ ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட முடியலையே அப்படிங்கிறத பார்க்காத, அடுத்த வேளை உணவுக்கு என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத பாரு. இப்படி பல விஷயங்கள் அந்த ஒரு வாசகத்தில் அடங்கியிருக்கும். அந்த மாதிரி நமக்கு கீழே இருக்கிறவங்கள ஏளனமாக பார்க்கக்கூடாது, நமக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்து பொறாமப்படக்கூடாது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பழைய பாடல்களில் எழுதியிருக்காங்க. வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா. இது எல்லாமே அருமையான பாடல்கள், அருமையான வாசகங்கள். அது எல்லாமே இது எல்லாத்தையும் நாம் மனசில் வச்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைதியாக 4 பேருக்கு உதவுகின்ற விதத்தில் வாழ்ந்தோம்னா அதுவே ஒரு சிறப்பான விஷயம். அதுவே இந்த வாசகங்களுக்கு நாம் கொடுக்குற மரியாதை. பர்டிகுலராக இந்த நீ நீயாக இரு அப்படிங்கிறத நான் எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டுங்களேன். நம்ம போகிற வர்ற வழிகளில் நம்மை குழப்புவதற்கென்று நிறைய பேர் இருப்பாங்க. ஒன்றுமே இருக்காது காரணம். அப்படியே பார்க்குறது, ஏன் பார்க்குறானே என்ன அப்படின்ட்டு, என்ன அப்படின்னு, நான் உன்னை பற்றி என்னமோ நினச்சேன், ஆனால் நீ அப்படி இல்லை அப்படின்ட்டு போயிடுவான். நமக்கு வேலையே ஓடாது. இது என்னது, என்னை பற்றி இவன் என்ன நினச்சான், ஏன்னா அவனுக்கு நம்ம என்ன பண்ணோம், என்னை பற்றி இவன் ஏன் தவறாக நினைக்கிறான், அப்படி இப்படின்னு நம்ம மண்டை குடையும். அடுத்து அதுவும் இப்போ நான்லாம் இந்த கலைத்துறையில் இருக்கிறேன் இல்லையா, யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னாக்க அதையே போட்டு மைண்டில் போட்டு குழப்பிக்கிட்டு இருந்த காலங்கள் அப்போல்லாம் பிகினிங்கில். அதுக்கப்புறம் நான் யோசித்தேன், இது நிறைய தடவை அவன் அந்த மாதிரி சொல்லியிருக்கான் என்கிட்ட. நண்பன் தான், உன்னை பற்றி என்னமோ நினச்சேன், பரவாயில்ல போ. ஸோ இது ஒரு ஹேபிட்டாக அவன் வச்சுருக்கான் போட்டுருக்கு, இது மாதிரி குழப்பி விடுறது அடுத்தவங்கள. அதுக்கப்புறம் நாம் குழம்பி இருக்கிறது, அது என்னன்னு சொல்கிறதும் இல்லை. என்னப்பா நினச்சேன் நீ என்னன்னு 4-5 தடவை கேட்டு கூட பார்த்துருக்கேன், சொல்லலை என்னென்னு. அது உனக்கு எதுக்கு, நீ போ, நீ எப்படி போறியோ அப்படி போ, எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் தான் நான் யோசித்தேன், ஆஹா இது இவன் சரியாக வரலையே. நம்ம வேலைக்கு வர்ற நேரத்துலலாம் ஏதோ ஒரு டப்பிங்கோ ஏதோ ஒரு ஷூட்டிங்கோ வர்ற நேரத்தில் இவன் இந்த மாதிரி ஒன்று சொல்லி நம்ம மைண்ட் அப்செட் பண்ணுறான். இது அவனுடைய பழக்கம்.
ஸோ இதை ஸ்டாப் பண்ணோன்னே என்ன பண்ணணும், அவனுக்கு நம்ம ஒத்துக்கணும் தானே. ஒரு நாள் வந்தோம், டப்பிங்க்கு வந்தேன், உன்னை பற்றி என்னமோ நினச்சேன், அப்படியே நினச்சிக்கோ, மாற்றிடாத. என்ன நீ என்ன நினச்சியோ அதை விட மோசமானவன் நானும் வச்சுக்கோ, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது, நீ நினச்சிக்கோப்பா அப்படின்ட்டு போயிட்டேன். அன்றைக்கி பூரா எனக்கு பிரெயின் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதுக்கப்புறமா அவன் அதை சொல்கிறதில்ல. ஸோ இதெல்லாம் தான் அந்த வரிகள்லேருந்து நான் வந்து கற்றுக்கொண்டது. நம்மை விட ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க, நம்மை குழப்புபவர்கள் இருக்கிறாங்க. அதில் நீயாக இரு, நான் நானாக இருக்கிறேன். அதுக்காக நான் வந்து எனக்கு இதுவாக பண்ணி அதுவாக பண்ணி எனக்கு வந்து ஆணவமா அப்படிலாம் இல்லை. நான் நார்மலாக இருக்கேன். ஆனால் யாராவது குழப்பினால் குழம்பாத அப்படிங்கிறதுல நான் தெளிவாயிட்டேன். அதுதான் நான் சொல்கிறது. கஷ்டப்படுறாங்களா அவங்கள பாரு, முடிஞ்சால் உதவி பண்ணு அப்படிங்கிறது தான். நமக்கு பொறாமை கிடையாது. ஆனால் இவன் பண்ண ஒரு வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னை பல விதங்களில் குழப்பம் ஏற்படுத்தினது. அந்த மாதிரி குழம்பாமல் நாம் வந்து தெளிவான மனதோடு இருக்கணும். நம்மை விட கீழே உள்ளவர்களை பார்த்து நம்ம ஏளனம் செய்யக்கூடாது, இப்போ மேலே உள்ளவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது அப்படிங்கிறது தான். நம்முடைய வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்கிறது இறைவன் அளித்த ஒரு அருட்கொடை அப்படிங்கிறது தான். அதுதான் இதிலேருந்து சொல்ல வருது. உனக்கும் கீழே உள்ளவர் கூடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படிங்கிறத நான் வந்து இன்றைக்கு வரைக்கும் நான் வந்து அதை கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த உனக்கும் கீழே உள்ளவர் கூடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படிங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய தத்துவம். ஐயா அவர்கள் எழுதினது, கண்ணதாசன் ஐயா அவர்கள் எழுதினது ஒரு பெரிய தத்துவம். ஆரம்பத்தில் டப்பிங்க்கு வந்திருக்கும் பொழுது ஒன்றும் வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கப்புறமா ரொம்ப இதுவாகி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி, அதுக்கப்புறமா சீரியலில் வந்து ஒரு டப்பிங் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி, அப்புறம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி, அதுக்கப்புறமா சினிமாவில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி, இன்றைக்கி வரைக்கும் நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு பிறகு வந்தவர்கள் தம்பிகள் எல்லாம் வந்து பெரிய பெரிய உயரங்களில் இருக்கிறாங்க, நல்ல சம்பளம் வாங்குகிறாங்க. அப்போது ஒருத்தன் வந்து சொன்னான், இந்த மாதிரி என்னடா நீ இவ்வளோ இதுவாக நடிக்கிற, இவ்வளோ இதுவாக பண்ணுற, இவ்வளோ ஸ்லாங்கு பேசுகிற, அவங்கள பாரு இவங்கள பாரு அப்படின்னா. நான் யாரையும் பார்க்கல, ஒன்றை பார்க்குறேன். நீ என் கூட டப்பிங்கில் இருந்த, இன்னமும் நீ டப்பிங்கில் இருக்க. அவர்கள் அவ்வளோ உயரத்துக்கு போனால் அது அவர்களுக்கு கிடைத்தது. எனக்கு இப்போ நான் டப்பிங்கில் இருந்தேன், அதுக்கப்புறமா இன்றைக்கும் டப்பிங் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். சீரியலில் ஆக்ட் பண்ணியாச்சு, ஆக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சினிமாவுக்கு வந்திருக்கேன், இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படின்னாக்க, நீ வந்து உன்னை நான் எள்ளி நகையாடவில்லை, நீ இன்னும் அதிலே தானே இருக்க இல்லையா? அப்போது நான் என்ன சொல்கிறேன், நான் உன்னை பார்த்து நான் இப்போ வந்து மனம் ஆறுதல் கொள்கிறேன். எனக்கு இந்த அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க, இறைவன் இந்த அளவுக்கு கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்து. நீ வந்து வீட்டுக்கு வந்து வாடகை கொடுக்க முடியாமல் கஷ்டப்படாமல், குடிசை வீட்டில் குடியிருக்காமல், ஏதோ ஒரு நல்ல வீட்டில் இருக்க இல்லையா, வீட்டில் ஏசியெல்லாம் இருக்கு இல்லையா? அப்போ நீ உனக்கு கீழே வந்து நடைபாதை வாசிகள், அங்கே குடியிருக்கிறவங்க, மழை பெஞ்சால் மரத்துக்கு கீழே ஒதுங்குறவங்க, இவங்களை எல்லாம் பாரு. அவர்களை பார்த்து நீ ஆறுதல் அடை. நான் உன்னை பார்த்து ஆறுதல் அடைகிறேன். தெரியுதா? என்னை விட மேலே இருக்கிறவங்கள பார்த்து நான் பொறாமப்படல. இதுதான் இந்த உனக்கும் கீழே உள்ளவர் கூடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படின்னு ஐயா எழுதினதுரா. இதெல்லாம் புரிஞ்சுக்கோண்ணா. கரெக்டரா அப்படின்ட்டு போனான். அப்போது அவன் மனதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நான் வந்து பெரிய இன்னும் பெருசாக போகலையே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அதுவும் இதாகிடும். தனக்கு கீழே இருக்கிறவங்கள வச்சு நம்ம வந்து இந்த அளவுக்கு இருக்கிறோம் அப்படிங்கிறதுலையும் அவனுக்கு ஒரு மனம் ஆறுதல் அடையும். அது இந்த வரிகளுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். இந்த வாசகத்துக்கு கிடைத்த வெற்றின்னு நான் நினச்சிக்கிறேன். ஒரு மனிதர் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பேரை பார்க்கிறோம். எத்தனையோ குணங்களோடு உள்ளவர்கள், உருவத்தில் எப்படியோ இருப்பவர்கள், சிகப்பாக இருப்பவர்கள், கருப்பாக இருப்பவர்கள், குண்டாக இருப்பவர்கள், ஒல்லியாக இருப்பவர்கள், பெரிய புத்திசாலியாக இருப்பவர்கள், சில விஷயங்கள் தெரியாமல் இருப்பவர்கள். இந்த மாதிரி எல்லாரையும் வந்து நம்ம நிறைய பேரை பார்க்குறோம். அறிஞர்களை பார்க்குறோம், ஞானிகளை பார்க்குறோம், மேதைகளை பார்க்குறோம், எவ்வளோ பேரை பார்க்குறோம். நம்ம இப்போ வந்து யூடியூப்பில் பார்த்து கூட வந்து இவர் இதை கண்டுபிடிச்சார், அவர் அதை கண்டுபிடிச்சார், இவர் வந்து இங்கிருந்து போய் அங்கே வந்து ஒரு பெரிய பதவியில் இருக்கார் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்க்குறோம். ஆனால் நம்முடைய மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தியவர்கள் அப்படின்றவர்கள் சில பேரை வந்து நாம் மறக்க முடியாது. அந்த மாதிரி விஷயங்கள் நான் டப்பிங்க்கு வந்த காலத்தில்
ரொம்ப எனக்கு வந்து எங்கள் சிஸ்டர் கூட நான் வந்து டப்பிங்க்கு வந்து சும்மா துணையாக போவேன். அப்போ நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் காலேஜில், ஈவினிங் காலேஜ். துணையாக போகும்பொழுது தான் வந்து அக்கா வந்து சிட்டுக்குருவி அப்படின்னு ஒரு படத்தில் வந்து மீரா அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அக்கா பேசுனாங்க. அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னாக்கா, நடிகர் செந்தாமரை அப்பா. அவங்க தான், ஹேமா உனக்கு வாய்ஸ் நல்லா இருக்குடா, நீ டப்பிங் பேசுன்னு பேச ஆரம்பித்தாங்க. அப்புறம் நானும் கூட போனேன். இன்னும் சொல்லணும் அப்படின்னாக்கா, என்னுடைய இயற்பெயர் ஆர்எம்எஸ் உதயபாஸ்கரன் அப்படிங்கிறத மாற்றி எம்எஸ் பாஸ்கர் அப்படின்னு வச்சவங்க அவங்க. ஸோ அவங்க ஒரு என்னால் மறக்க முடியாத ஒரு மனிதர். அதுக்கப்புறமா நான் அப்படியே டப்பிங் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது வந்து இல்லை, அப்போ அக்கா கூட போய்கிட்டே இருக்கும் பொழுது வந்து யாரோ ஒருத்தர் பேசுகிறதுக்கு வரல அப்படிங்கும் பொழுது வந்து நான் சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தேன் தியேட்டருக்குள்ளே. வேந்தன்பட்டி அழகப்பன் அப்படின்னு ஒரு அசோசியேட்டு தேவராஜ் மோகன் சார்கிட்ட இருந்தார் அசோசியேட்டு. அவர் அண்ணன் கூப்பிடுவேன். அதுக்கு பேசுகிறதுக்கு ஆள் வரலையா, பேசுங்க வாடா நீ பேசுகிற அப்படின்ட்டார். ஒரே டேக்கில் பேசிட்டேன். என்ன பேசி ஒரே டேக்கில் அப்படின்னா, இல்லைன்னு உள்ளே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் மற்றவங்களாம் பேசுகிறத பார்த்து மனசுக்குள்ளே பார்த்துக்கிட்டு இருந்தேன், பேசிட்டேன் நான். சரி, நான் அன்றைக்கி ஈவினிங் டப்பிங் முடிஞ்சுட்டு அக்கா கிளம்பும்போது நானும் கிளம்புறேங்கும்பொழுது, இருரா பாஸ் போவாதே அப்படின்னு சொல்லிட்டு 2 10 ரூபா ஒரு 5 ரூபா வாங்கி கொடுத்தாரு. அதுதான் என்னுடைய முதல் சம்பளம் இந்த இண்டஸ்ட்ரியில். அதுக்கப்புறமா எவ்வளோ பேர் எனக்கு டப்பிங் கற்றுக் கொடுத்த குருநாதர்கள், ஐயா அமரர் ஆரூர் தாஸ் அவர்கள், அமரர் தேவநாராயணன் மாமா அவர்கள், சகோதரர் மருதபரணி அவர்கள், பிரகாஷ் மாமா, ராஜேந்திரன் சார், எங்கள் அக்காவனுடைய பையன்கள் கீர்த்திவாசன், மதுசூதன், இவங்க வரைக்கும் வந்து எல்லாருமே என்னால் மறக்க முடியாதவர்கள். அப்போது நமக்குள்ளே வந்து பேச்சில் சில மாற்றங்கள் ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறத நான் எப்போ வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னீங்கன்னா, ஒரு சித்தர்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன். எனக்கு இந்த சித்தர்கள் ஈடுபாடு நிறைய உண்டு. அவன் ஒருத்தர்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். அவர் ஒன்றும் அவர் பாட்டுக்கு டீ சாப்பிடுவார், அவர் பாட்டுக்கு சிகரெட் பிடிப்பார், அவர் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருப்பார். அப்படியே திடீர்னு நினச்சா பேசுவார், இல்லைனாக்கா பேசாமல் இருப்பார். அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு இதில் ஃபோன் வந்தது. ஃபோன் வந்து டேட்டு கேட்கும் பொழுது நான் என்ன சொன்னேன், இல்லை நாளைக்கு நான் இல்லை அப்படின்னேன். வச்ச ஒன்று அப்படி பார்த்தார். என்ன அப்படின்னாரு. இல்லை இந்த மாதிரி ஒரு டேட்டு கேட்டாங்க, நாளைக்கு ஷூட்டிங்னு, நாளைக்கு நான் இல்லை என்னன்னு. நாளைக்கு அவங்கக்கிட்ட போய் ஒர்க் பண்ணுறதுக்கு உனக்கு டேட் இல்லையா, இல்லை நாளைக்கு நான் இல்லை அப்படின்னாக்க நீயே இல்லையா அப்படின்னு ஒன்று எனக்கு பெரிய ஷாக்காக இருந்தது. ஓ, இந்த வார்த்தையில் இவ்வளோ வார்த்தை இருக்கா. இந்த பார், உனக்கு நம்பிக்கை இருக்குங்கிறதுனால நான் சொல்கிறேன், நம்மை சுற்றி சில சக்திகள் இருந்துக்கிட்டே இருக்கும். நாம் சொல்கிறது அப்படியே ஆகட்டும் அப்படின்னு கூட சொல்லும் அது. ஸோ எப்போவுமே வந்து ஒரு நேர்மறை எண்ணங்களோட பேசு, பாசிட்டிவாக பேசு. நாளைக்கு நீங்கள் ஷூட்டிங்க்கு வரணும், நாளைக்கு எனக்கு வேறு இடத்துல ஷூட்டிங் இருக்குது, நாளான்னைக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லு. ஒரு 2-3 நாளைக்கு எனக்கு வேலை இருக்குது, அதுக்கப்புறம் வர்றேன்னு சொல்லு. நாளைக்கு நான் இல்லை அப்படின்னுலாம் சொல்லாத. எப்போதுமே வந்து ஒரு பாசிட்டிவாக சொல்லு. அப்புறம் சாதம் வைக்கும்போது கூட உனக்கு போதும் அப்படின்னாக்க வேண்டாம்னு சொல்லாத, அப்புறமா வாங்கிக்கிறேன்னு சொல்லு. இப்படிலாம் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி வந்து பொதுவாகவே எனக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னாக்க, இந்த அரசியலில் வந்து ஒரு பெரிய ஈடுபாடு கிடையாது. ஆனால் எல்லாருமே எல்லா கட்சிகளிலும் உள்ளவர்களும் எனக்கு ரொம்ப வேண்டியவங்க, அண்ணன் எல்லாத்தையும் மரியாதையாக இருப்பாங்க. அப்போது கலைஞரப்பா, நான் அப்பான்னு தான் சொல்லுவேன், அவங்க வந்து ராதிகா மேடம்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, அதுதான் வந்து இந்த பட்டாபி கேரக்டர் த்ரூ அவுட்டாக வர்றதுக்கு ஒரு இதுவாக இருந்தது. இந்த பையனை கொஞ்சம் தொடர்ந்து பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொன்னது. அப்போது இது பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது அப்புறமா வந்து ரஜினி அண்ணாவோட நடிக்க ஆரம்பித்தேன், கமல் அண்ணா, விஜயகாந்த் அண்ணா, எல்லாரோடையும் வந்து மேக்ஸிமம் நான் வந்து நடித்திருக்கேன் அவர்களுடைய ஆதரவோடு. அப்போ ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் போயிருக்கும் பொழுது எல்லாருக்கும் கொடுத்தாங்க. நான் எனக்கு கையை நீட்டினோன்னு அப்படி பார்த்துட்டு எடுத்துக்கிட்டு உட்காரியா அப்படின்னாங்க. தொழிலில் அப்படி போயிட்டுருக்குனாங்க. நல்லபடியாக போயிட்டுருக்கு பார்க்குறேன், நல்லா நடிக்கிற, நீ எங்கள் அண்ணன் மகன்,
எங்கள் அப்பா வந்து அண்ணன் தான் கூப்பிடுவாங்க. கட்சி கட்சின்னு எதுலேயும் போய் சேராத அப்படின்னாங்க. சரிங்க பாருண்ணா, அது வேண்டாம் அப்படின்னாரு. சரிங்க பாருண்ணா, ஏன்னா கலைஞன் எல்லாருக்கும் பொதுவானவன் அப்படின்னாரு. எனக்கு அவர் நினச்சி திருப்பி வந்துச்சு, தன்னை சொல்லிக்கிறாரா இல்லை ஜென்ரலாக கலைஞர்களை சொல்கிறாரா அப்படின்னு. அவரும் ஒரு சின்ன ஒரு ஒரு குசும்பான ஒரு சிரிப்பு என்னை பார்த்து, அந்த சிலேடை அதை நான் ரசித்தேன். அந்த மாதிரி வந்து நிறைய மனிதர்கள் பார்த்துருக்கேன். இதில் வந்து நான் குறிப்பிட்டு முக்கியமாக இன்றைக்கு வரைக்கும் வந்து அதுக்கப்புறமா விஜயகாந்த் அண்ணனும் சொன்னார், கட்சி ஆஃபீஸ் பக்கம்லாம் வராத, நீ எல்லாரோடையும் நடிக்கணும் அப்படின்னு என்னை வந்து இது பண்ணாங்க. என்னை வந்து நீ கட்சியில் சேரு, நீ எனக்கு வேண்டியவன் அப்படின்னு சொல்லலை. அதனால் இவர்கள் எல்லோருமே, குறிப்பாக வந்து கலைஞரப்பா, விஜயகாந்த் அண்ணன், இவர் வந்து ஒரு மனிதர் அப்படிங்கிறத நான் வந்து பல மனிதர்கள் அப்படின்னு வச்சுக்கிறேன். இவர்கள் யாரையுமே என்னால் வாழ்க்கையில் மறக்க முடியாது அப்படிங்கிறது குறிப்பிட்டு சொல்லணும். மறக்கவே முடியாது அப்படின்னாக்க என்னை பெற்ற என் தகப்பனார். ஏன்னா இந்த உலகத்திற்கு நான் வர காரணம் அவங்க தான், அப்பாவும் அம்மாவும் தான். சின்ன வயசுலேருந்தே என்னை அடித்து தமிழ் சொல்லி கொடுத்தாங்க. பேப்பர் படிக்க சொல்லி, தப்பு வந்ததுனாக்க கழுத்து மேலேயே பளிர்னு போட்டு இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதனால தான் நம்ம வந்து இந்த அளவுக்கு ஓரளவுக்கு தமிழ் பேசக்கூடிய அளவுக்கு வந்திருக்கோம். அதே மாதிரி தர்ம சிந்தனை, அவர்களுடைய தர்மம், இதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு மறக்கவே முடியாத மனிதர் அப்படின்னாக்க வந்து என்னுடைய தகப்பனார். மீண்டும் எனக்கு ஒரு பிறப்பு என்று இருந்தால் என்னுடைய தகப்பனாருக்கே மகனாக பிறக்கணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். திரையுலக வாழ்க்கையிலையும் சரி, நான் படிக்கின்ற காலத்திலையும் சரி, எவ்வளோ பேர் வந்து எனக்கு உதவி இருக்கிறார்கள், நண்பர்கள் இருக்கிறார்கள், பெரியவர்கள் இருக்கிறார்கள், அண்ணான்னு கூப்பிட்றவங்க இருக்கிறாங்க. அப்படி எல்லாரோடையும் நான் வந்து நிறைய பேரோட பழகியிருக்கேன். எனக்கு யாருக்கிட்டையும் விரோதம் கிடையாது. எல்லார்கிட்டையும் நான் ரொம்ப அன்பை பழகுவேன், அவங்களும் என்கிட்ட அன்பை பழகுவாங்க. ஆனால் எனக்கு மிகவும் பிடித்த, என் மனதை பாதித்து என்னை நல்வழிப்படுத்தி எனக்கு அறிவுரைகள் சொன்ன ஒரு மனிதர் அப்படின்னு சொல்ல போனாக்க எங்கள் அப்பா. முத்துப்பேட்டை ஆர்எம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய மனிதர். தர்ம சிந்தனை அது அவங்களுக்கு என்னமோ அது அப்பையிலேருந்தே, நாம் பார்த்த காலங்கள்லேருந்தே அவங்க பெரிய தர்மவானாக தான் இருந்திருக்காங்க. அதுக்காக வந்து சமயத்தில் சில காமெடியான வேலைகள்லாம் பண்ணுவாங்க. என்னன்னாக்கா, ஒரு தடவை வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் இடும்பாவனம்னு ஒரு ஊர், அந்த ஊருக்கு போயிட்டுருக்கோம். காரில் போயிட்டுருக்கும்போது யாரோ ஒரு ஆள், அப்போல்லாம் இந்த வாழை மட்டையில் பொடி மடித்து கொடுப்பாங்க. அதை எடுத்து ஒரு ஆள் வந்து அப்படின்னு போடுறாரு. இவர் பார்த்துட்டு வண்டி நிறுத்து, வாங்கினே அப்படின்னாரு. இவர் பார்த்துட்டு வந்து, அண்ணா பொண்ணு என்ன அது, ஐயோ இல்லை ஒன்று இடியா அப்படின்னு. அப்போ வந்து 2 காசோ 3 காசோ அந்த ஒரு மட்டை நிறைய பொடி, அதை வாழை மட்டையில் மடித்து கொடுப்பாங்க. அதை இவர் வாங்கி கொஞ்சோண்டு எடுத்து, ஏப்பா நல்லா இருக்கியா, இந்தா 10 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கி போடு, 10 ரூபாய்க்கு பொடி வாங்கி போட்டு எல்லாம் வருது. இந்த மாதிரி எல்லாம் சில விஷயம் பண்ணுவாங்க. அப்பா இவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர், அப்படியே இந்தாங்க அப்படின்னு கை விட்டு எடுத்து கொடுக்குறாருன்னு வச்சுங்க. அவங்க வேணுன்றாங்க வேணான்றாங்க அதை பற்றி இல்லை, யாராக இருந்தாலும் சரி, இதை எடுத்து கொடுத்தாங்கன்னா எவ்வளோ வருதோ அவங்களுக்கு. அது மாதிரி ரொம்ப நண்பர் ஒருத்தருடைய மகன், அவருக்கு வந்து இவர் ஒரு கோல்டு வாட்ச்சு கையில், இந்த இதில் சைடில் டைமண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். வாட்ச்சு நல்லா இருக்குது பெரியப்பா, அப்படியே இருந்தால் கட்டிக்கன்னு கையில் கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி ஒரு தர்ம சிந்தனை உள்ளவர், யாருடைய பசியும் பொறுக்காதவர். நிறைய குடும்பங்களுக்கு வந்து அவர் உணவு வழங்கி இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு அந்த காலத்தில் இருந்தவங்க சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு நான் நேரடியாக அப்போ வந்து இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் நான் பார்த்ததில்லை. அவங்க எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். நான் இந்த உலகத்திற்கு வர காரணமானவர் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்று, உட்காந்து லெட்டர் எழுதிட்டு இருப்பாங்க. அப்போல்லாம் நிறைய லெட்டர் தான், இன்லைன் லெட்டர் வாங்கிட்டு வாம்பாங்க, போஸ்ட் கார்டு வாங்கிட்டு வாம்பாங்க, அப்புறமா கவர் வாங்கிட்டு வாம்பாங்க. இது எல்லாத்துக்கும் ஓடி 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 போய் வாங்கிட்டு வரணும். இங்கே உட்காந்து பேப்பர் படுறாமாங்க. அப்போ பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு தப்பு வந்துன்னா பளிர்னு அடிப்பாங்க கழுத்தில். இப்போவும் அப்பா அடிக்க போகிறாங்களோ
அப்படின்ற பயத்தில் தான் நம்ம அப்போ ஒழுங்காக படித்தோம். இப்போ அப்பா 86 அமரர் ஆயிட்டாங்க. இருந்தாலும் நம்ம படிக்கும்போது ஏதாவது ஒரு தப்பு வந்துன்னா அந்த அப்பா அடித்தது ஞாபகத்தில் இருக்குது இன்னும். அதனால தான் நம்ம தமிழை ஓரளவுக்காவது சரியாக பேசுகிறோம். அப்படின்னால் அதுக்கு எங்கள் அப்பா ஒரு முக்கியமான காரணம். மிகப்பெரிய மனிதர், மிகச்சிறந்த ஒரு தர்மவான். கடைசியில் அவங்க பாட்டுக்கு ஊர்லேயே இருந்துட்டு அப்படியே செட்டில் ஆகிட்டு அங்கேயே இருந்துக்கிட்டு திடீர்னு வருவாங்க, இங்கே சென்னைக்கும் வருவாங்க, அங்கேயும் போவாங்க, அங்கேயும் இருப்பாங்க, அப்படியே இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் அமரர் ஆயிட்டாங்க. ஆக நான் இறைவனிடம் வேண்டுவது என்னவென்றால், நான் இந்த அப்பான்னு ஒரு பதிவு கூட போட்டிருந்தேன். அடுத்த ஒரு பிறப்பு என்று இருந்தால் இதே தகப்பனுக்கு மகனாக பிறக்க வேண்டும் அப்படின்னு இறைவன்கிட்ட வேண்டுறேன். அவங்க அந்த பிறப்பில் என்னவா இருப்பாங்களோ, இப்போவே என்னவா பிறந்திருக்காங்களோ தெரியல. என்னுடைய இந்த ஜென்மம் முடிஞ்சால் அடுத்த பிறப்புலையும் எங்கள் அப்பாவுக்கு நான் மகனாக பிறக்கணும் அப்படின்னு வேண்டுகிறேன். ஆக மொத்தம் என்னை பாதித்த, என் மனதை கவர்ந்த எனக்கு தெய்வம் எங்கள் அப்பா. இது கொஞ்சம் என் மனதை ரொம்ப பாதித்த ஒரு சம்பவம். எனக்கு நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் நாகப்பட்டினம். அப்பா அம்மாவுக்கு சொந்த ஊர் முத்துப்பேட்டையாக இருந்தாலும் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் நாகப்பட்டினம். நான் அப்போ 6வது படிக்கிறேன். 1968 நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கோம். கிறிஸ்மஸ் மறுநாள். அப்பா ஒரு என்னடா அது அப்படின்னு அம்மாவும் என்னன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பா அம்மாவும் பேசுகிறாங்க. அங்கே அரை தூக்கத்தில் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னடா அது அநியாயமாக இருக்குது. அம்மாவை டான்னு கூப்பிடுவாங்க. அப்பா என்னடா அது அநியாயமாக இருக்குது, கொஞ்சம் ஒரு அரைப்படி நெல்லுக்கான்றாங்க. எனக்கு புரியல, என்ன அரைப்படி நெல்லுக்கான்றாங்க. எனக்கு யூஸ்வலாக நாங்கள் தான் இந்த எள்ளு புண்ணாக்கு, அப்புறம் தேங்காய் புண்ணாக்கு, இந்த இதுக்கெல்லாம் எள்ளு அரைக்கிறதுக்கு, தேங்காய் அரைக்கிறதுக்கு, அதுக்கப்புறமா கடலை அரைக்கிறதுக்கெல்லாம் எங்கள் ஊர் பக்கத்தில் மஞ்சக்கொல்லைன்னு ஒரு இடத்துக்கு போவோம். அது மாதிரி அரைப்படி நெல்லுக்கான்னு என்ன அரைப்படி நெல்லுன்னா எனக்கு புரியல. அப்புறம் மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் தான் அங்கங்கே பேச்சுவார்த்தை. கீழ்வெண்மணி படுகொலை. இது அந்த வயசுலேயே எனக்கு அதை கேள்விப்பட்டப்போ மனசை ரொம்ப பாதிச்சுது. இந்த பசி என்ற ஒன்று தானே, இது இல்லை அப்படின்னாக்கா உலகத்தில் இயக்கமே இருக்காது. பேசாமல் அவன் மரத்தில் எங்கேயோ படுத்துக்கிட்டு எங்கேயோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு வானத்தையே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கலாம். தாகமும் இல்லைன்னாக்கா ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் இல்லையா. அந்த கொஞ்சம் கூலி உயர்வு கேட்டதற்காக 44 பேரை ஒரு குடிசையில் வச்சு தீய வச்சு கொளுத்தி சாம்பல் ஆக்கினாங்க அப்படின்றத அப்பா நைட்டெலாம் என்னடா இதுன்றாங்க. அப்பாவும் நிறைய நிலங்கள் வச்சுருந்தாங்க. அந்த பண்ணைகள் எல்லாம் அவங்க வேலை செஞ்சுருக்காங்க. அப்போ சின்ன வயசில் நான் போயிருக்கும்போது அப்பாக்கிட்ட அவங்களாம் சாதாரணமாக நின்று மரியாதையாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்பாவும் அவங்க குடும்பத்துக்கு நல்லது கெட்டது எல்லாம் எதுனாக்கா கலந்துக்குவாங்க. அதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. பட் இது கீழ்வெண்மணியில் நடந்த விஷயத்தை அப்பா சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது எனக்கு புரியல. மறுநாள் அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் எல்லோரும் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த சம்பவத்தை பற்றி எவ்வளவு கொடுமை பாருங்கள். இந்த பசி எதுக்காக நான் இப்போவும் சாப்பாடு ஒரு பருக்கை கூட கீழே விழாமல் க்ளீனாக சாப்பிடுவேன். என் மகனும் அப்படித்தான் சாப்பிடுவார், என் மகளும் அப்படித்தான் சாப்பிடுவாங்க. எங்கள் குடும்பத்தில் யாருமே வேஸ்ட் பண்ண மாட்டோம். வேஸ்ட் பண்ணுறவங்கள பார்த்தாலும் எனக்கு பிடிக்காது. ஏன் அப்படின்னாக்க பசி அப்படின்றது எல்லோருக்கும் உண்டு. நான் சைக்கிளில் அப்போ நான் ஒரு பேஸ்ட் கம்பெனியில் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தேன். சைக்கிளில் தான் போவேன் எல்லா இடத்துக்கும். போகும்போது எக்மோரில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு கல்யாண மண்டபம். அந்த கல்யாண மண்டபத்திற்குள்ளே இருந்து நிறைய சாப்பாடுகள் கல்யாணத்தில் வேஸ்ட் பண்ணி அதை தூக்கி போட்டிருக்காங்க வெளியில். அது இலையில் அந்த சாப்பாடு எல்லாமே கலந்து கிடக்கு. அப்போது ஒரு சைடு அதில் இந்த சாக்கடை சேறு ஓடுது. ஒரு மன வளர்ச்சி இல்லாதவர் அவர் அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இந்த கையால் இந்த சாக்கடை சேறு கலந்த சாப்பாட்டை தள்ளிட்டு இதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார்.
பன்னியெல்லாம் வருது. சு சு அப்படின்றாரு. இதை எடுத்து சாப்பிட்றாரு. நான் அப்படியே பார்க்குறேன். ஆஹா, என்னடா இது கொடுமை! தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையெனில் ஜகத்தினை அழைத்துடுவோம் நான் பாரதி. இங்கே இவனுக்கு இப்படி ஒரு நிலைமையாக இருக்கே அப்படின்னு பிகினிங்கிலேருந்தே சாப்பாட்டை எறிய மாட்டேன். அதிலேருந்து நான் என்ன சொல்கிறதுனாக்கா, யார் கூட உட்காந்து சாப்பிட்றவங்க யாராக இருந்தாலும் நான் சொல்லிடுறது, உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கோங்க. ஒரு கல்யாணத்துக்கு போனால் கூட இலையில் எல்லாத்தையும் போட்டு வச்சுருது. ஒரு சின்ன 2 வயசு குழந்தைய அதில் உட்கார வைக்கிறது, அவ்வளோத்தையும் அது சாப்பிடுமா? அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி உணவு அப்படிங்கிறது ஒரு நிச்சயமாக அத்தியாவசிய தேவை. அதற்கு ஒரு அரைப்படை நெல் கூட கேட்டதுக்கு 44 பேரை உயிரோடு கொளுத்தினார் ஒரு பெரிய மனிதர் அப்படிங்கிறத கேள்விப்பட்டதிலெல்லாம் எனக்கு மனவேதனை. இந்த சம்பவம் என்னை பயங்கரமாக பாதிச்சுது. அந்த வயசுலேயே பாதிச்சுது. அதை விட பெரிய விஷயம் இந்த மாதிரி கோடிக்கணக்கில் பணம் வச்சுக்கிட்டு காரில் போகிறவங்க இந்த குற்றத்தை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி அவங்கள விடுதலை பண்ணது இருக்குது பார்த்தீங்களா? அதுவும் நம்மளால் மறக்க முடியாத ஒரு விஷயம். ஆக மொத்தத்தில் இந்த கீழ்வெண்மணி சம்பவம் அப்படிங்கிறது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். இந்த நூற்றாண்டினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரம். பல விஷயங்கள் அது நம்ம பேச வேண்டாம், அதெல்லாம் பேசுகிறது ரொம்ப லேட் ஆகும். பட் எனக்கு தெரிஞ்சு, எனக்கு சின்ன வயசில் எனக்கு தெரிஞ்சு என் மனதை பாதித்த ஒரு விஷயம் இந்த கீழ்வெண்மணி சம்பவம். இனிமேல் அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது. ஏழைகள், பணக்காரர்கள், அந்த முதலாளிகள், தொழிலாளிகள் அப்படின்ற வேறுபாடெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நாம் இறைவன்கிட்ட வேண்டிக்க தான் முடியும். ஆக யாருமே அவர் ஒருத்தர் உழைப்பவர் இல்லை அப்படின்னாக்கா நம்ம கரெக்டாக வீட்டில் உட்காந்துக்கிட்டு நம்ம சாப்பிட முடியாது. அது மொத்தம் உழைப்பார். நபிகள் நாயகம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, உழைத்தவனின் வியர்வை காய்வதற்குள் அதற்கு உண்டான கூலியை கொடுத்து விடு. அந்த மாதிரி அவங்க அதிகமாக கேட்குறாங்களா? ரொம்ப ஜாஸ்தியாக கேட்கல. ஏன்னாப்பா இவ்வளோ ஜாஸ்தியாக கேட்குறீங்க, கொஞ்சம் கம்மியாக கேளுங்க அப்படின்றது பேச்சுவார்த்தை மூலமாக முடிச்சுக்கலாம். அது இல்லாமல் இந்த மாதிரி கொளுத்தி சாகடிக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கூட மனிதாபிமானமற்ற செயல் அப்படிங்கிறது எனக்கு அந்த வயசுலேயே புரிய வச்ச விஷயம் இந்த கீழ்வெண்மணி சம்பவம். இவ்வளவு நேரம் இந்த ஒரு வாசகம், ஒரு மனிதர், ஒரு சம்பவம், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கிறேன். இது பெரிய கருத்து சொல்கிறதெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளவோ அனுபவங்கள் இருக்கலாம். எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு, அது உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்கு எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இந்த நிறுவனத்திற்கு என்னுடைய நன்றிகள். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.